Hi, greetings to everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த மெடிசின் பத்தி பார்க்க போறோம்னா ஸ்க்ரோஃபுலோசோ நம்பர் 3 பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம S1 S2 பத்தி பார்த்துட்டோம். அதே வரிசையில் S3 மெடிசின்ஸோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன மெடிசினல் பிளான்ஸ் இதில் இருக்கு, அதோட தெரப்பியூட்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ S3 மெடிசின்ஸ்லேயும் வந்து S1 S2 மாதிரியே 8 மெடிசினல் பிளான்ஸும் சேமாக தான் இருக்கும். 9th மெடிசினல் பிளான்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். நம்ம வந்து S2ல லைகோபோடியம் கிளவேட்டம் அப்படிங்கிற பிளான்ட் இருந்ததுன்னு பார்த்தோம். இதில் வந்து ரூம் பல்மேட்டம் அப்படிங்கிற ஒரு மெடிசினல் பிளான்ட் இருக்கு. அந்த லைகோபோடியம் கிளவேட்டமுக்கு பதிலாக மிச்ச 8 மெடிசினல் பிளான்ட்ஸும் சேம் தான். ஸோ இப்போ இந்த 9 மெடிசினல் பிளான்ட்ஸ் இந்த S3ல எதெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காக்லேரியா அஃபிஷனாலிஸ், மேட்ரிகேரியா சாமோமில்லா, ஹைட்ராஸ்டிஸ் கனாடென்சிஸ், நாஸ்டர்டியம் அஃபிஷனே, ரூம் பால்மேட்டம், ஸ்க்ரோஃபுலோரியா நோடாசா, ஸ்மைலெக்ஸ் மெடிகா, துசிலாகோ ஃபர்ஃபரா, விரோனிகா அஃபிஷனாலிஸ். இந்த 9 மெடிசினல் பிளான்ட் சேர்ந்தது தான் S3 அப்படிங்கிற மெடிசின். ஸோ இந்த S3 மெடிசின்ஸில் இருக்கிற மெயினாக இது எதுலலாம் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம்னா, இது ஒரு ஸ்கின் ரெமெடி, இது ஒரு நர்வைன், இது ஒரு அனர்ஜெசிக், இது ஒரு நியூட்ரிட்டிவ், இது வந்து ஒரு ஆன்டிபயோரியல். ஸோ இது வந்து ஒரு ஸ்கின் ரெமெடி. ஸோ S3 வந்து ஒரு நல்ல ஸ்கின் ரெமெடியாக ஆக்ட் பண்ணும். நார்மலான ஸ்கின் ரேஷஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஊன்ஸ், ஸ்க்ராச்சஸ், கீழே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்க்கு கூட நம்ம வந்து S3 மெடிசின் ப்ரிஃபர் பண்ணும்போது நல்ல ஒரு கியூர் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இது நர்வைன். இது வந்து நர்வஸ் சிஸ்டமில் நல்லா ஆக்ட் பண்ணும். ஸோ நர்வஸ் சிஸ்டமில் ஆக்ட் பண்ணுறதுனால இது ஒரு நர்வைன் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மெடிசனாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் இது வந்து ஆன்டிபயோரியல். ஸோ டூத்தில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸுக்கு கொடுக்கலாம். ஸோ எந்த இன்ஃப்ளமேஷன்னாலும் அதுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக நம்ம வந்து S3 மெடிசின்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு அனர்ஜெசிக். அனர்ஜெசிக்னா இது ஒரு நல்ல ஒரு பெயின் கில்லராக ஆக்ட் பண்ணும். ஸோ S3 மெடிசனை நம்ம எந்த இடத்துல ஒரு பெயின் இருந்தாலும் அது அனர்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால பெயின் கில்லராக நம்ம வந்து S3 மெடிசன் யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து இந்த இடத்துல நம்ம அந்த மெடிசன் எப்படி டிஃபராக இருக்குது அப்படின்னா, ரூம் பல்மேட்டம் அப்படிங்கிற ஒரு மெடிசினல் பிளான்ட்ல தான். ஸோ இந்த ரூம் பல்மேட்டமோட தெரப்பியூட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ரூம் பல்மேட்டம் வந்து ஒரு மாதிரி சோர் ஸ்மெல் உள்ளது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ சோர் ஸ்மெல் அப்படின்னா ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வருது. ஸோ அந்த மாதிரி புளிச்ச ஸ்மெல் வருது, இல்லை புளிக்கிற மாதிரி அந்த மாதிரி சோர் ஸ்மெல்லிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து S3 மெடிசின்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்டாமினல் டிஸ்ட்ரெஸ் வித் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இன்டெஸ்டைன்ஸ் அண்ட் கோலன். கோலன்லேயும் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போது உள்ள வந்து ஒரு அப்டாமின் பெயின் வரும். ஸோ அந்த அப்டாமினல் பெயினுக்கும் அப்டாமின் டிஸ்ட்ரெஸுக்கும் வந்து நம்ம வந்து S3 மெடிசின்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சோர் ஸ்மெல்லோட ஒரு ஸ்டூல் பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சோர் ஸ்மெல்லோட ஸ்டூல் பாஸ் ஆகும்போது நம்ம வந்து S3 மெடிசின் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வாட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது, அதாவது டயரியா ஆகும்போது நம்ம வந்து S3 மெடிசின்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். S1ம் டயரியாவுக்கு கொடுக்கலாம், S3யும் வந்து நம்ம டயரியாவுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரூம் பல்மேட்டம்ல மொத்தம் 5 ஹைட்ராக்சி ஆந்த்ராக்யூனன்ஸ் இருக்கு, HCQன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த ரூம் பல்மேட்டம் நல்ல ஒரு பெஸ்ட் ரெமெடியாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஆந்த்ரோனைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹைட்ரோக்ரோனைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுனால இந்த S3 மெடிசின் நல்ல ஒரு ஸ்கின் ரெமெடியாகவும் நல்ல ஒரு இன்டெஸ்டினல் ரெமெடியாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்டெஸ்டினல் ரெமெடினா நம்ம என்ன பார்த்தோம்னா, சோர் ஸ்மெல்லாக இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து நம்ம S3 மெடிசின்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தோம். மெயினாக இது எதுக்கு கொடுக்கலாம்னா, கோலிக்கி பெயின் இன் நேவல். நேவல் அப்படின்னா தொப்புல சுற்றி வந்து ஒரு மாதிரி கோலிக்கி பெயின், ரொம்ப வந்து பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அடிக்கிற மாதிரி பெயின் இருக்குது, த்ராபிங் பெயின் இன் ஸ்டொமக்கை சுற்றி அடிக்கிற மாதிரி பெயின் இருக்கிறது. ஸோ உள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ உள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது வெளியே இருக்கிற சிம்டம்ஸ் இதெல்லாம் கோலிக்கி பெயினாக இருக்கிறது, த்ராபிங் பெயினாக இருக்கிறது, இந்த மாதிரி பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம S3 மெடிசின் கொடுக்கலாம். பிகாஸ் ஆஃப் ரூம் பல்மேட்டம் இந்த இடத்துல இருக்கிற ஆந்த்ரோனைட்ஸ் நல்ல ஒரு கியூர் கொடுக்கும், மெடிசினல் ரெமெடி. நெக்ஸ்ட் வந்து
டீத்தில் இருக்கிற சென்சேஷன் ஆஃப் கோல்ட்னஸ், டீத் ஒரு மாதிரி கூசுற மாதிரி இருக்கிறது, சில்லுன்னு எதுனா சாப்பிட்டா இல்லைனா ஹாட்டாக எதுனா சாப்பிட்டா பல் கூச்சம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம S3 மெடிசின்ஸ் கொடுக்கலாம் பிகாஸ் ஆஃப் ரூம் பால்மேட்டம். நெக்ஸ்ட் வந்து மவுத்தில் வந்து சலைவரி செக்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, உள்ள வந்து ஒரு மாதிரி பிரெத் ஃபவுல் அடிக்கிற மாதிரி இருக்கிறது, அதாவது அவங்க பேசினா வந்து ஒரு மாதிரி நாடுற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம S3 மெடிசின்ஸை பில்ஸ் ஃபார்மில் கொடுக்கும்போது நல்ல ஒரு ரெமெடியாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அர்ஜென்ட் யூரினேஷன் பிஃபோர் ஸ்டூல். சிலவங்களுக்கு மோஷன் போகிறதுக்கு முன்னாடி யூரின் அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம S3 மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இது நல்ல ஒரு ரெமெடியாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பேர்னிங் இன் ஆனஸ். சிலவங்களுக்கு மோஷன் போயிட்டு வந்தாலே அந்த ஆனல் ரீஜனை சுற்றி பயங்கரமான பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேர்னிங் சென்சேஷன் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம S3 மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்டூல் வந்து சோரா ஸ்மெல் ஆகும்போது, அதாவது புளிச்ச மாதிரி ஸ்மெல் வர்ற பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம S3 மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ஒரு ரெமெடியாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இதில் ஆன்டி கொயாகுலேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஆன்டி கொயாகுலேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ப்ளீடிங் பேஷண்ட்ஸுக்கு நம்ம வந்து S3 மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியாக ஆக்ட் பண்ணும். ஏதாவது வெளி காயமாக இருந்தாலும் சரி, உள்ள ப்ளீட் ஆனாலும் சரி, இதில் இருக்கிற ஆன்டி கொயாகுலேட்டரி ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ரெமெடியாக ஒர்க் பண்ணும். அதனால தான் இது ஒரு ஸ்கின் ரெமெடியாகவும் ஸ்க்ராச்சஸ், வூண்ட்ஸ், கீழே விழுந்து அடிபடுறது, காயப்படுறது, இந்த மாதிரி இருக்கிற கேசஸ்க்கும் நம்ம வந்து S3 மெடிசின்ஸ் கொடுக்கலான்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ரோசிஸ். நெக்ரோசிஸ்னால் ஒரு இடத்துல இருக்கிற செல் டெத் ஆகி அந்த இடம் அழுகி போகிற மாதிரி ஆகுறது. ஸோ இது மேஜராக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்ரோசிஸ் ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம S3 மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியாக ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து எடிமா. எந்த இடத்துல எடிமா இருந்தாலும், வீக்கம் இருந்தாலும் அந்த வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம S3 மெடிசின்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது ஆன்டி மைக்ரோபியல். ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது மைக்ரோப்ஸ்க்கு எதிராக ஆக்ட் பண்ணி நல்ல ஒரு ஆன்டி மைக்ரோபியலா பார்க்கப்படுது. ஸோ அதனால S3 மெடிசினை நம்ம ஒரு ஆன்டி மைக்ரோபியலா யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்டி மைக்ரோபியலா இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஊன்ஸுக்கு, ஸ்க்ராச்சஸ்க்குலாம் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த S3 மெடிசினும் லிவரில் ஆக்ட் பண்ணும். மெயினாக லிவரில் இது எந்ததுக்கு ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்கு. ஸோ ஹெப்படோசைட்ஸ் அப்படிங்கிறது லிவரில் இருக்கிற செல்ஸோட நேம். ஸோ இந்த இடத்துல வர்ற இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர் ஏற்படும் போது லிவர் மொத்தமாக கெடுற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நம்ம S3 மெடிசின் கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். ஸோ இது எப்படி ஆகுது அப்படின்னா, அந்த HCQ நம்ம சொன்ன மாதிரி ஹைட்ரோ ஆந்த்ரோக்யூனன் இருக்கிறதுனால இது வந்து அதில் இருக்கிற ஆல்கலாய்ட்ஸ், அந்த ரூம் பால்மேட்டமில் இருக்கிற ஆல்கலாய்ட்ஸ் ஹெப்படைட்டிஸ் வைரஸ்க்கு எதிராகவும் ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லிவரில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியாக செயல்பட்டு அந்த இடத்துல இருக்கிற ஹெப்படைட்டிஸை க்யூர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுது. மெயினாக வந்து இந்த S3 மெடிசினை எந்தெந்த டிசீசஸ்க்கெலாம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்கின் டிஸார்டர்ஸ்க்கு கொடுக்கலாம். எல்லா விதமான ஸ்கின் டிஸார்டர்ஸ்க்கும் நம்ம வந்து S3 மெடிசின்ஸ் கொடுக்கலாம். இது வந்து மெயினாக வந்து ஊன்ஸுக்கும் ஸ்க்ராச்சஸ்க்கும் கொடுக்கும்போது இது நல்ல ஒரு ரெமெடியாக ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இன்டெஸ்டைன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த இன்டெஸ்டைனில் இருக்கிற ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் கோலன்லேயும் ஏற்படுற இன்ஃப்ளமேஷன், சோர் ஸ்மெல்லிங் ஸ்டூல்ஸுக்கு, வாட்ரி ஸ்டூல்ஸ்க்கு, இந்த மாதிரி இருக்கிற கேசஸ்க்கும் நம்ம S3 மெடிசின்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேன்சரஸ் கம்ப்ளைண்ட்ஸுக்கு இது ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம S3 மெடிசின் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த்து டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி நர்வைன் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதனால இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுது. மெயினாக வந்து சென்சரி ஸ்பைனல் நர்வ்ஸில் ஒர்க் பண்ணுது. ஸோ சென்சரி ஸ்பைனல் நர்வ்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால CNS ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம S3 மெடிசின் கொடுக்கும்போது இது ஒரு பெஸ்ட் ரெமெடியாக ஆக்ட் பண்ணும். ஃபிஃப்த்து வந்து ஆன்டிடோட் டு S2 பார்த்தோம் S1ஓட ஆன்டிடோட்டுன்னு, அதே மாதிரி S3 வந்து S2ஓட ஆன்டிடோட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டயரியாவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம S3 யூஸ் பண்ணலாம். இது கான்ஸ்டிபேஷனல் ரெமெடி கிடையாது. இது வந்து ஆன்டி டயரியல்
ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம டயரியா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு S3 மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மேல்ஸுக்கு ஸ்டெரிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து S3 மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்க்கு மேல்ஸோட இன்ஃபர்டிலிட்டி கேசஸில் ஸ்பெர்மோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம S3 மெடிசன்ஸை பில்ஸ் ஃபார்ம்லேயும் டைல்யூஷன் ஃபார்ம்லேயும் கொடுக்கும்போது இங்கே ஒரு நல்ல வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து லிவர் டிஸார்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். லிவர் டிஸார்டர்ஸில் கம்ப்ளீட் கியூர் வந்து S3 மெடிசன் கொடுக்கும்போது நம்மளால் பார்க்க முடியும். மெயினாக ஹெப்படைட்டிஸ்க்கு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர் அண்ட் ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்க லிவர் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் நம்ம S3 கொடுக்கும்போது நம்ம வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கிற மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தெரப்பியூட்டிக்ஸ். ஸோ இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். S3 மெடிசன்ஸ் மேஜராக எதுக்கெல்லாம் கொடுக்க முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் டிஸார்டர்ஸ்க்கு கொடுக்கலாம். இது ஒரு நல்ல லிவர் ரெமெடி. பிகாஸ் இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால, அதில் இருக்கிற ரெட்டினாய்ட்ஸ் இருக்கிறதுனால, அதில் இருக்கிற ஹைட்ரோ ஆந்த்ரோகுயின்ஸ் இருக்கிறதுனால, அது லிவரில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக ஹெப்படைட்டிஸ் டிசீஸை மட்டும் இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் மூலமாக வர்ற ஹெப்படைட்டிஸ் நோயும் வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு குணப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு S3 நல்ல ஒரு ரெமெடியாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ், கோலனில் இருக்கிற எல்லா இன்ஃப்ளமேஷனுக்கும் நம்ம வந்து இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது கொடுக்க முடியும். சோர்ஸ் ஸ்மெல்லிங் ஸ்டூல், வாட்டரி ஸ்டூல்ஸ், டயரியா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் நம்ம வந்து S3 ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற சென்சரி ஸ்பைனல் நர்வ்ஸ் இது ஒர்க் பண்ணுறதுனால, இது ஒரு நல்ல நர்வைன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம இதை வந்து S3 மெடிசனை நர்வ் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது கேன்சர்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான இன்ஃப்ளமேஷனுக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிரெத் ஃபவுல் பிரெத், அதாவது வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம S3 யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் மேஜராக வந்து S3 மெடிசன்ஸ் எதுக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தோம். இது இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா S2ஓட ஆன்டிடோட்டாகவும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி என்னென்ன டைல்யூஷனில் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைல்யூஷன் S1க்கு இருக்கிற அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுலேயும் இருக்குது, எக்ஸப்ட் ரூம் பால்மேட்டம் அண்ட் ஸ்ட்ரைட்னஸ் நக்ஸ்வாமிகா. ஸோ அதில் ஸ்ட்ரைட்னஸ் நக்ஸ்வாமிகா இருந்த மாதிரி இதில் வந்து ரூம் பால்மேட்டம் இருக்குது. ஸோ அதனால வந்து S1 வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைல்யூஷனில் கொடுக்கலாமோ அதே மாதிரி S3 மெடிசனையும் வந்து ஃபர்ஸ்ட் டைல்யூஷனில் நம்ம ஹைப்பர் அசிடிட்டிக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு, ஸோ டயரியாவுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைல்யூஷனில் கொடுக்கலாம். செகண்ட் டைல்யூஷனில் குவாஷியோக்கருக்கும் நர்வஸ் டிஸ்டர்பன்ஸ்க்கும் கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம குவாஷியோக்கருக்கும் நர்வஸ் டிஸ்டர்பன்ஸ்க்கும் செகண்ட் டைல்யூஷனில் கொடுக்கும்போது இது நல்லா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட்டு லைட்டர் டைல்யூஷனில் ஹெட்ஏக்குக்கும் ஒரு கிராம்பிங் இன் லெக்ஸ், அதாவது பெயின் கில்லர், ஒரு அனல்ஜெசிக்காக யூஸ் பண்ணலாம். லெக்ஸில் வர கிராம்ஸுக்கு, ஹெட்ஏக்கு, டூத் ஏக்குக்கு, சென்சேஷன், பல் கூச்சம் இருக்கிறது, ரொம்ப ஹாட்டாவோ இல்லை ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்டாவோ பல்லு கூச்சமாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து லைட்டர் டைல்யூஷனில் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரெமெடியை ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹையர் டைல்யூஷனில் மேல்ஸோட ஸ்டெரிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மேல்ஸோட இன்ஃபர்டிலிட்டியை க்யூர் பண்ணி ஸ்டெரிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹையர் டைல்யூஷனில் கொடுக்கும்போது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரெஸாக இதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னா பாயில்ஸ், வூண்ட்ஸ், ஸ்க்ராட்ச், லிம்ஃபடினைட்டிஸ், ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், வெளி பக்கமான காயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ரெஸாக கொடுக்கும்போது இது நல்ல ரிலீஃபாக இருக்கும். சீக்கிரமாக வூண்ட் ஹீல் ஆகுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வெளி காயம் இப்படி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா S3 வந்து ஒரு கம்ப்ரெஸ் மாதிரி இல்லைன்னா டைல்யூஷன் மாதிரி நம்ம வந்து பாத் மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக புண்ணாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் குளோபியூல்ஸாக எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா 10 குளோபியூல்ஸ் ஆஃப்டர் மீல்ஸ் எதுக்கு கொடுக்கலாம்னா லிவருக்கு கொடுக்கலாம். ஹெப்படைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு 5 to 10 குளோபியூல்ஸ் ஆஃப்டர் மீல் பீடியாக கொடுக்கும்போது நல்ல ஒரு ரெமெடியாக ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் 5 டேப்லெட்ஸ் ஆஃப்டர் மீல்ஸ், வூண்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வூண்ட்ஸ் ஹீல் ஆகுற வரைக்கும் 5 டேப்லெட்ஸ் ஆஃப்டர் மீல்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் பீடியாக கொடுக்கும்போது நல்ல ஒரு ரெமெடியாக ஆட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து S3 இருக்கிற மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்.